ஹல்லேலூயா. சரி, வேதாகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தையும். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், நான் மீண்டுமா யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பி அவன் மண்மேடுகளை மீண்டுமாய் கட்டுவிப்பேன். அரண்மனை முன்போல் நிலைவரப்பட ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஆடல் பாடலின் சத்தமும் துதியின் சத்தமும் ஆர்ப்பரிப்பின் சத்தமும் எழும்போம். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகள், அந்த கடைசி 19வது வசனத்தை போடுங்க. அவர்கள் பிள்ளைகள் முன்போல 19. அவர்கள் பிள்ளைகள் முன்போல. அடுத்தது, அவர்கள் சபைகள் எனக்கு முன்பதாக. அடுத்தது, ஆமா, அவர்கள் பிள்ளைகள் முன்போல எனக்கு முன்பதாக நிற்பார்கள். சபைகள் மீண்டுமாய் திடப்படும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை பேரையும் நான் தண்டிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த 10வது மாசத்துல வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, நம்முடைய சிறையிருப்பை திருப்பக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணக்கூடியவர், நம்முடைய பலவீனங்களை பலனாய் மாற்றக்கூடியவர், நமக்காக மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், சகல அதிகாரமும் உடையவர், வானத்திலேயும் பூமியிலேயும் அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவரை அறிந்த ஜனம், ஆண்டவருடைய சேஷ்ட புத்திர பாகம், ஆண்டவருடைய சொத்து, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவர் அந்த ஜனங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அது பரவி போகிற ஆறு, நதியோரமாய் நாட்டப்பட்ட சந்தன மரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அது படுத்திருக்கிற பாலசிங்கம், அதை தட்டி எழுப்புகிறவன் யார் அப்படின்னு அந்த ஜனங்களை பார்த்து அவ்வளவாய் வாக்குத்தத்தம் கொடுத்து அத்தனை அற்புதமாய் அந்த ஜனங்களை நடத்த ஆரம்பித்தார். ஆனா அதே ஜனங்கள் தான் ஆண்டவரை விட்டு விலகி போக ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நண்டு கொழுத்தா வலையில தங்காதாமா. தமிழே தெரியாத மாதிரி என்னை பாத்தீங்க பாத்தீங்களா? நல்லா வருவீங்க. சரோஜா தேவி, சிவாஜி கணேசன் செத்துட்டா நினைக்கிறீங்க? சேச்சா, இங்கதான் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அது எப்படித்தான் இத்தனை நாய் கத்து கத்தனாலும் ஒண்ணுமே கேட்காத மாதிரி உட்கார்ந்துங்கிறீங்களேன்னு எனக்கும் தெரியல. ஆமென். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். நண்டு கொடுத்தா எங்க தங்காதான்? வலையில தங்கா. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர ஆரம்பித்தான். 430 வருஷமா அடிமைதானத்தில் இருந்தான். ஐயா, அவன் ஜீவன் அவனுக்கு கசப்பாய் மாறினது. அப்படின்னா என்ன? they are ready to suicide themselves. தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வதற்கு ஆயத்தமாய் மாறினார்கள். வாழ பிடிக்கல, ஜீவிக்க பிடிக்கல. அவருடைய கூக்குரல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் எட்ட ஆரம்பித்தது. ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் நீட்டி அவர்களை விடுதலையாக்கினார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூற ஆரம்பித்தார். 40 ஆண்டுகள் அந்த ஜனங்களை கழுகு தன் பிள்ளைகளை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல 40 ஆண்டுகள் நடத்தினார். பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் மேன்மையும் மகிமையும் கனமும் ராஜரிகமும் யுத்தங்களும் பாருங்க, சேனைகளும் பெருக 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 சபைக்கு வரத்தை நிறுத்திட்டான்.
ஆண்டவரை தேடத்தை விட்டுட்டான். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆண்டவர் அப்படிங்கிறத மறந்துட்டான். என் சுய பலத்தினால நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் சொல்லி 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 பார்த்தார். எச்சரிப்பின் சத்தம் அவர்களுக்கு ஏளனமா இருந்தது, கண்டிப்பா அவர்களுக்கு கசப்பா இருந்தது. தேவ வார்த்தையை புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், அந்த ஜனங்கள் என்னை மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அப்படின்னா என்ன? இப்ப யாராச்சும் ஒரு பெரியவங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஏதாவது சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம பாட்டு கேட்காம ஆடு மாடு மாதிரியே வெளியே போவோம் பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெரியவங்களை நம்ம மட்டுப்படுத்தலன்னு அர்த்தம். அலட்சியப்படுத்துறோம், மட்டுப்படுத்துறோம், அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றா, இந்த ஜனங்க என்னை மட்டுப்படுத்திட்டாங்க. ஐயா, அவன் அடிமைத்தனத்தில் இருந்தாயா? தம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் கொண்டு கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வர ஆரம்பித்தா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. எல்லாம் என்னைய பாருங்க பார்ப்போம். 9 மாசத்தை முடிச்சிட்டோம். ஆசீர்வாதம் எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். தேவைகள் எப்ப வேணா சந்திக்கப்படும், எப்ப வேணா சந்திக்கப்படாமல் போகலாம். உறவுகள் எப்ப வேணா வரும், எப்ப வேணா விலகி போக ஆரம்பிக்கும். தெய்வத்தை மட்டும் விட்டுட்டு போக கூடாது. இந்த 10வது மாசத்துல ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். உலகம் போற போக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நல்லா இருக்குமான்னு தெரியல. வாழ்க்கை கசப்பா மாற ஆரம்பிச்சிச்சு. பிள்ளைகளுக்கு விரோதமாய் புருஷன், புருஷனுக்கு விரோதமாய் பிள்ளைங்க. பாருங்க, மனைவிக்கு விரோதமா புருஷன், மனைவிக்கு புருஷனுக்கு விரோதமா மனைவி, அப்பா அம்மாக்கு விரோதமா பிள்ளைங்க, பிள்ளைகளுக்கு விரோதமா அப்பா அம்மா, முதலாளிக்கு விரோதமா வேலைக்காரன், வேலைக்காரனுக்கு விரோதமா முதலாளி. எங்க பார்த்தாலும் எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டம் நெருக்கமா இருக்கு. இப்பேற்பட்ட நேரத்துல தேவ சத்தம் மட்டும்தான் நம்மை செவ்வையாய் நடத்தும். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். வழி மாறி போகும்போது, தடமாறும் போது, தேவ சித்தத்தை விட்டு விலகும் போது, பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கும். என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வழியே கர்த்தருடைய வார்த்தை தான். நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒருபோதும் தேவ சத்தத்தை விட்டு விலக கூடாது. பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும் அவைகளை பாராதே, முடிவிலே விரியனை போல தீண்டுமா. அன்னைக்குதான் நீ சொல்லுவ, ஐயோ, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே நினைப்ப. தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்துல பட்சமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத, தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணாத, சபையை அசட்டை பண்ணாத, சபை கூடி வருதலை அசட்டை பண்ணாத. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடு. என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினால் நான் உன்னை கன ஈனப்படுத்திடுவேன் சொல்லியிருக்கிறார். அவர் கனத்திற்குரியவர், மகிமைக்குரியவர். அவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் பாத்திரர். உனக்கு இருக்கிற வசதியை வச்சு, பணத்தை வச்சு, பேரை வச்சு, புகழ வச்சு, ஸ்தானங்களை வைத்து, பிசினஸ் வச்சு, பொசிஷனை வைத்து தெய்வத்தை மட்டுப்படுத்தாத. இந்த ஜனங்கள் மட்டுப்படுத்திட்டா, ஆண்டவரை விட்டுட்டா. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தா, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டான். தேசம் 2ஆக பிளக்கப்பட ஆரம்பித்தது. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை அசிரியா ராஜா வந்து அழிச்சிட்டான். யூதேயா அப்படிங்கிற ஒரு தேசத்தை பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து அழிச்சிட்டான். தேவாலயம் இடிக்கப்பட்டது. எல்லாம் மண்மேடா மாறி போச்சு. செதலடைஞ்சு, சீர்கெட்டு, செதஞ்சு போய், மனித ஒரு காலத்துல ராட்சரீக ஆளுகை இருந்த இடம் மனிதன் சஞ்சாரமற்ற இடமாய் மாற ஆரம்பித்தது. மாடும் ஆடும் கழுதைகளும் ஒட்டங்களும் வன விலங்குகளும் சுற்றி திரிவதற்கு எதுவாய் மாற ஆரம்பித்தது. ஏழைகளும் தரித்திரர்களும் அந்த இடத்துல இருக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்ப அந்நிய தேசத்துல அடிமையா போயிட்டான். இப்பதான் மனசு வலிக்குது. ஆமென். நிழல்ல இருக்கிற வரைக்கும் தெரியாது. தேங்காய் மண்டை ரொம்ப ஆடும், அப்படியே கொட 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 கொடன்னு யோசிக்கும். அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, குரங்குக்கு தேல் கொட்டினா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். குரங்கே நல்லா இருக்காது, இன்னும் குரங்குக்கு தேல் கொட்டிட்டா சோத்திரம் ஆண்டவரே. ஆமா, குரங்கே பார்க்கலையா? வெரி குட், பரவாயில்ல. பரிசுத்தத்தின் உச்சத்திலே இருக்கீங்க போல இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா நல்லா இருக்கும். அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, குரங்கே சும்மா இருக்காது, இன்னும் குரங்குக்கு தேல் கொட்டினா சில பேர் அப்படித்தான் இருப்பான். அப்படி கட 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 கடன்னு அப்புறமா தான் தெரியும் எல்லாம் முடிஞ்சுது. அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் பேசுறது புரியுதா? ஆனா தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பீங்க பாரு. நான் மங்கி பாத் நிகழ்ச்சியில பேசுற மாதிரியே பாப்பீங்க பாரு. ஆமா, ஐயோயோ, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களை மாதிரி மோசமானவங்க யாரும் கிடையாது. உயிரை கொடுத்து பேசணும். என்னது இதெல்லாம்? அக்கிரமத்தின் உச்சகட்டம். நீங்க முன்னாடி நின்று பேசினா தான் உங்களுக்கு தெரியும். அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஐயோ, எனக்கு ஜனங்க கிட்ட வைப்ரேஷன் எல்லாம் என் பிரசங்கம் வராது. நான் என்ன சோகத்துக்கா பேச வந்திருக்கிறேன்? ஐய, நான் அப்பேற்பட்ட ஆள் கிடையாது. அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்பா. ஆமா, என்ன ஒரு ஆள் தூங்கிடுச்சு பார்த்துட்டேன். நமக்கு அலர்ஜி ஆயிடுத. இந்த நாய்க்கத்திலே நீ தூங்குறனா? எந்த தெய்வமே எவட போய் முட்டியோ? அல்லேலூயா. ஒன்னும் உன்னை பண்ண முடியாது. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்லா வருவீங்க. ஆமே, தூங்குனால பார்த்து சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம்.
எல்லாம் திரும்பி திரும்பி பாப்பீங்க பாரு. தூங்கினாலே திரும்பி பாக்குது, அதான் மேட்ரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப கவனிங்க பார்ப்போம். தெய்வத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். நமக்கு செம்மையாய் தோன்றக்கூடிய வழிகள் எல்லாமே மரணம். ஆட்டோல எழுதி போட்டிருப்பாங்க, தன் கையே. ஆமா, கடங்காரங்கிட்ட வாங்கறதுக்கு. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன வாழ வைக்கிறவரே யார்தான்? தெய்வம் தான். சத்தம் ஆமென். ஆமா, இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை மட்டுப்படுத்திட்டான். ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தா இப்ப தேசம் இல்ல, சீரழிஞ்சு போச்சு, சீர்கெட்டு போச்சு, செதலடைஞ்சு போயிருக்கு. தேவாலயம் கிடையாது, ஆராதிக்கிற இடம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வாசல் கிடையாது. அந்நிய தேசத்துல அடிமையா போயிட்டான். இப்பதான் நிழலை விட்டு வெயில்ல போன உடனே தான் நிழலோட அருமை பெருமை தெரியுது. அப்பா இருந்தா நல்லா இருக்குமே, அம்மா இருந்தா நல்லா இருக்குமே, அண்ணன் தம்பி பிரியாம இருந்திருக்கலாம் போல இருக்கும், சண்டை போட்டுட்டுமே, ஒய்ஃபை தொடுத்தாமே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஏன் தான் அந்த மனுஷன் எப்படி சொல்லி பிரிஞ்சிட்டனோ? அவனை மாதிரி வராத இன்னொருத்த, அடிச்சாலும் அவன் தானே. நம்ம மனைவி மாதிரி வராத. என்னன்னா அதிகாரம் பண்ணலாம், என்ன டீயை போட்ட, என்ன குழம்பு வச்சு, என்ன சோறு வச்சுன்னு அம்மனி மட்டும்தான் நமக்கு கேட்கும். அல்லேலூயா. நல்ல இடத்தை விட்டு போயிட்டோமே, நல்ல உறவை விட்டு போயிட்டோமே. இப்ப அந்நிய தேசத்துல சிறைப்பட்டு போயிட்டான். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வாழ வழி கிடையாது. இப்பதான் மனசுல ஒரு வழி, திரும்ப சொந்த இடத்துக்கு போக மாட்டோமா? திரும்ப சொந்த வீடு வராதா? திரும்ப சொந்த ஸ்தானங்கள் கிடைக்காதா? இழந்து போனதை கடவுள் நமக்கு தரமாட்டாரா? அப்பதான் அந்நிய தேசத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். 70 ஆண்டுகள் இன்னொருத்தங்கிட்ட சிறைப்பட்டு போனான். தான் செய்த பாவம், அக்கிரமம், தெய்வத்திற்கு விரோதமாய் செயல்பட்ட செய்கைகள் எல்லாமே அவனை சிறைப்படுத்த ஆரம்பித்து விட்டது. அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நான் மீண்டுமாய் இஸ்ரவேலை திருப்பி கொண்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை இந்த காலை வேளையில ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிருக்கலாம், செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக தூரம் போயிருக்கலாம், பெற்றோர்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், தெய்வத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஏதோ மனசுல ஒரு வலி இருக்குல்ல, ஒரு ஏக்கம் இருக்குல்ல, இது நடக்காதா, இது கட்டப்படாதா, மீண்டுமாய் போக மாட்டேனா, மீண்டும் என் வாழ்க்கை மலராதா, மீண்டும் என் சுகவாழ்வு துளிர்க்காதா, மீண்டுமா எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா, மீண்டுமா என் குடும்பம் கட்டப்படாதா, மீண்டுமா பிரிஞ்சு போன என் பிள்ளைங்க என்கிட்ட வரமாட்டாங்களா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், நான் இஸ்ரவேலை மீண்டுமாய் திரும்ப வர பண்ணுவேன். ஒருவேளை இந்த காலை வேளையில எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எத்தனை பலவீனத்தில் இருந்தாலும், எத்தனை சிறுமையில் இருந்தாலும், இனி உன்னை யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாலும், நான் அறிவிக்கிற இந்த இயேசு உன் சிறையிருப்பை மாற்றுவார். ஆமென். எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போட்டு, நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசுறேன், உன்னை திரும்ப கொண்டு வருவா. இனி உன்னை எவனும் அடிமைப்படுத்த முடியாது, எந்த நுகமும் உன்னை அடக்கி வைக்க முடியாது. எல்லா சிறுமைகளையும் இயேசு மாற்றுவா, சிறையிருப்புகளை மாற்றுவா. ஆண்டவர் சொல்றா, நான் மீண்டுமா இஸ்ரவேலை திரும்ப வர பண்ணுவேன். யாருக்குமே தெரியாத இடத்துல போய் லாக் ஆயிட்டல்ல, எப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் நினைச்சிட்டு இருக்கிறல்ல? கவலைப்படாத தேவ பிள்ளையே, உன்னை வெளியே கொண்டு வருவார் பாரு. எல்லாத்தையும் இழந்து போயிட்டு அனாதை மாதிரி வந்திருக்கிறல்ல, யாருமே ஏத்துக்கல, உன் சிறையிருப்பை மாத்துவார் பாரு. நீ எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்சியோ அந்த இடத்துல இருந்து மீண்டும் வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். உனக்கு எதிராக இருக்கிற நுகங்கள் உடையும் பாரு, கட்டுகள் அறுக்கப்படும் பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திரும்ப கொண்டு வருவேன். அல்லேலூயா. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் மேல என் மேல இருக்கிற நுகங்கள் உடையும் பாரு, கட்டுகள் அறுக்கப்படும் பாரு. எந்த இடத்துல பிழைக்க முடியாது நினைச்சோமோ, எழும்ப முடியாது நினைச்சோமோ, வாழ முடியாது நினைச்சோமோ, அதே இடத்துல கர்த்தர் சேனையின் அதிபதியாய், யுத்த வீரராய், ஜெய கிறிஸ்துவாய், மரணத்தை ஜெயித்தவராய் உன் பட்சத்துல என் பட்சத்துல கர்த்தர் வருவார். இந்த 9 மாசத்துல எங்க சிக்கி தவிச்ச பேர், செதஞ்சு போன பேர், நாடோடி மாதிரி சுத்தின பேர், பைத்திய மாதிரி அலைஞ்ச பேர், உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உன்னை திரும்ப கொண்டு வருவார். உன்னை அவர் இழக்க விரும்பல,
உன்னை அப்படியே விட்டு விட விரும்பல. உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நான் இஸ்ரவேலை மீண்டுமாய் திருப்பி கொண்டு வருவேன். அவன் சிறையிருப்பை மாற்றுவேன். அவன் நுகத்தை உடைப்பேன். அவன் கட்டுகளை அறுப்பேன். அவனுக்கு எதிராக எழுதின எல்லா கையெழுத்துக்களையும் குலைத்து போடுவேன். அவனுக்கு மீண்டுமாய் ஒரு புது ஜீவனை தந்து, புது வாழ்க்கையை தந்து, புதிய பலனை தந்து, புதிய சுகத்தை தந்து அவனை திரும்பி கொண்டு வருவேன். எவனோ சொன்னான் பார், இனி அவ்வளவுதான், அது கட்டப்படாது. இனி அவ்வளவுதான், அவன் எழும்ப மாட்டான். இனி அந்த குடும்பம் அவ்வளவுதான், இனி அந்த பிள்ளைங்க அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றார், நான் மண்மேட்டை மீண்டுமாய் கட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. கடங்காரன் முத்திரை குத்திட்டாங்கல்ல, பலவீனமானவன் முத்திரை குத்திட்டாங்கல்ல, அவனா அப்பேற்பட்டவன் சொல்லிட்டாங்கல்ல, அந்த லேபிள கத்த கிழிச்சு போட்டு மண்மேடு மாதிரி இருந்தது பார், பாழாய் போய் இருந்தது பார், எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அரண்மனை முன் போல நிலை வரப்படும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கட்டி எழுப்பக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா, நான் திரும்ப வருவேன். நல்லா சொல்லுங்கப்பா, திரும்ப வருவேன், திரும்ப எழும்புவேன். கர்த்தர் திரும்ப கட்டுவார். அல்லேலூயா. இந்த நகோமி இருக்கா பாத்தீங்களா? இங்க யாரா நகோமி இருக்க போறீங்க? எல்லா பேர்லயும் பேர் வச்சுட்டா, எந்த பேர் வச்சு தான் பேசுறது? கடைசிய பாஸ்டர் கிட்ட சண்டைக்கு போறது அந்த சொல்லி கொடுத்து ஜேம்ஸ் கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. பாவம், யார் பெத்த மகராசனம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த நகோமி இருக்கா பாத்தீங்களா? ரொம்ப நல்லவ. அல்லேலூயா. கொஞ்சம் வந்துட்டாலே ஒரு மாதிரி கிறுக்குத்தனம் தான் பண்ணும். ஐயோ, நான் நகோமியை சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, 2 பிள்ளைங்க நல்ல அற்புதமா வளர்ந்துட்டு இருக்கிறான். புருஷன் நல்லா இருக்கிறான். இந்த அம்மா சொல்லுது, நிறைவுள்ளவளாய் போனேன். எங்க இருந்து? பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போயிருது. எங்க இருக்கும் போது? நிறைவுள்ளவளாய். எல்லாரும் பாருங்க, போய் 10-15 வருஷம் கழிச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி மகன் எல்லாம் செத்து, புருஷன் எல்லாம் செத்து, விதவையா மாறி, எல்லாத்தையும் இழந்து போய் அழுக்கு மூட்டையை தூக்கி அக்கில்ல வச்சுட்டு, கையில ஒரு கொம்பு எடுத்துட்டு, முடி எல்லாம் நரைச்சி போய் தலை பண்ணாட மாதிரி மாறி அந்நிய தேசத்திலிருந்து உள்ள வருது. எல்லாம் சொல்றாங்க, அது நகோமி அம்மா தானே, நகோமி அம்மா தானேங்கிறான். இதுல வேற ஒரு கௌரவம் நகோமிக்கு. என்னை யாரும் இனிமேல் என்னன்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. இதுல வேற ஒரு பெருமை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் வாழ்க்கையை யார் கசப்பா மாத்திட்டா? கர்த்தர். அவருக்கு அதே வேலை தான் சொல்றது. ஆண்டவர் கைவிட்டுட்டார் பாஸ்டர், ஆண்டவர் மறந்துட்டார் பாஸ்டர், என் வாழ்க்கையை கர்த்தர் கசப்பா மாத்திட்டார் அப்படிங்குது. எல்லாம் கவனிங்க பாப்போம். அவளே சொல்றா, யார்? நகோமியா சொல்றா, நிறைவுள்ளவளாய் போனேன். நல்ல புருஷன் இருக்கும் போது போயிடுறது, தொடங்கிட்டேன், முடிச்சிட்டு போயிடுறேன். நல்ல மனைவி இருக்கும் போது போயிடுறது. பெரிய அப்பா டக்கர் இவரு. நல்ல பிள்ளைங்க இருக்கும் போது போயிடுறது விட்டுட்டு. ஏன்னா கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, பணம் வருது இல்ல, பிசினஸ் இருக்குல்ல, உலகம் உருண்டடி. திரும்பணும். ஆமென் சொல்லு பாப்பா. நல்ல குடும்பத்தை விட்டுட்டு போயிருது, நல்ல புருஷனை விட்டுட்டு போயிருது, நல்ல மனைவியை விட்டுட்டு போயிருது, நல்ல அப்பா அம்மா விட்டுட்டு போயிருது. அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே மினுக்குது இல்ல? புரியும் உங்களுக்கு, புரியாதே நான் பேச போறேன். அல்லேலூயா. அப்படியே விட்டுட்டு போயிருது. போயிட்டு அப்படியே போய் சுத்தி எல்லாத்தையும் இழந்து நாசமாமாய் கெட்டு சீரழிஞ்சு அப்புறமா திரும்ப வருது. அதுல வேற பரிசுத்தமா பைபிளை கட்டி பிடிச்சின்னு வருது. நிறைவுள்ளவளாய் போனேன். நிறைவாய் இருக்கும்போது எதுக்கு போறேங்கிறேன்? ஆசீர்வாதம் இருக்கும்போது எதுக்கு போற? நல்ல ஸ்தானம் இருக்கும்போது எதுக்கு போற? அதான் சொல்றேன், இந்த தேங்காய் மட்டைக்கு தேல் கொட்டின மாதிரி ஆகும் பொழுது அது அப்படியே உட்காராது, அடங்காது பாருங்க, அப்படியே போயிடும் பாருங்க வெளில. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நிறைவுள்ளவளாய் போனேன். திரும்ப வந்துட்டாளே, அவ வந்துட்டா, அவன் நல்லவ. அல்லேலூயா. வந்துட்டா. வந்தா வீரா போட வராப்ப, அந்த கெத்து விடாம வந்துட்டா. நல்லது சொல்லுங்க, வந்துட்டா. உனக்கு அதுதானா? என்ன சொல்லுங்க, உனக்கு அதுதானா? எங்க போயிருந்தாலும் ஐயோ நீ சொல்ல, நீ சொல்றது தீர்க்க தரிசனமா இருக்கும் பாரு. எங்க போயிருந்தாலும், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் இழக்கிறதுக்கு முன்னாடி வந்துரு. அல்லேலூயா. நகோமி இழந்து வந்தா, நீ வந்துரு இழக்கிறதுக்கு முன்னாடி. வந்துட்டால. ஆனா வந்தவள ஆண்டவர் அப்படியே விடலையா? அவ மருமகளை பார்த்து சொல்றா, எங்கேயாச்சும் போய் கதிர் பொறுக்கிட்டோம். அவ வயசு பொண்ணு, பயங்கர அழகா. அவளே பொறுக்க போனாலாம்.
ஐயோ கதிர் பொறுக்க போனா அப்படின்னா என்ன, வேலைக்கு போனான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவ அவ்வளோ அழகு சௌந்தரியம் உள்ளவளாம். அவ அழகு ஒரு பக்கம், குணசாலியான ஸ்திரியா. பைபிள் ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லுது குணசாலியான ஸ்திரீ. போவாஸ் அவளை பார்த்து சொல்றான், உன் முந்தின குணத்தை பார்க்கல, இப்ப இருக்கிற குணம் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறான். அவ்வளவு அற்புதம் நம்மளுது. அல்லேலூயா. கிறுக்கும் கேடுமா இருந்துட்டு பண்ற அக்யூஸ்ட் தானே இருக்கு பாரு எந்த தெய்வமே. அல்லேலூயா. ஆமா, இப்ப பாருங்க, அவ்வளோ நல்லவர் ரூத்து கதிர் பொறுக்க போனா. அந்த வசனம் சொல்லுது தற்செயலாய் அது போவாஸ் உடையதா இருந்தது. எந்த இடத்துல பொறுக்க போனாலோ அதற்கே சுதந்திரவாளியா மாறிட்டா. உள்ள வரும்போது மண்மேடு போல வந்தா, ஆனா கர்த்தர் கட்டி எழுப்ப ஆரம்பித்தாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாம் கவனிங்க பாப்போம். 4 பெண்கள் பைபிள்ல ரொம்ப முக்கியமானவங்களா காணப்படுறாங்க. 4 பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீனியாலஜில அவங்க பேர் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு எல்லாம் என்ன பாருங்க, என்னை பார்த்தா தான் புரியும். உடனே பைபிள் எடுத்துருது. சோத்திரம் ஆண்டவரே, இங்க ஒன்னும் கேட்கறது கிடையாது. முடிச்சிட்டு கேட்டா யாருன்னு கேட்டா மரியாளுங்கிறது. 4 மரியாள் தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க பாப்போம். 4 பெண்கள் ரொம்ப. ஒன்னு தாமார். ஒன்னு யாரு? தாமார். அவ தப்பானவ தான், ஆனா வந்துட்டா. இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டியா மாறிட்டா. 2 ராகா. அவ தப்பானவதான், சூழ்நிலை நிமித்தமாக விழுந்து போனா, ஆனா திரும்பிட்டால. அவ கேரக்டர் சரி கிடையாது, அவ பின்னணியும் சரி கிடையாது, அவ பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமானது ராகா. ஆனா இயேசுவுக்கு பாட்டியா மாறிட்டால. 3 இந்த ரூத், மோவாபிய ஸ்திரீ. இயேசு கிறிஸ்துவுடைய வம்சத்திலே இவ கிடையாது, அந்த 12 கோத்திரத்திலே இவ கிடையாது. இவ மோவாபிய ஸ்திரீ, 10 தலைமுறை வரைக்கும் உள்ள வரக்கூடாது. ஆனா அப்பேற்பட்டவ இயேசுவுக்கு பாட்டியா மாறிட்டால. மரியாள் ஒரு கண்ட்ரி கேர்ள், ஒரு கிராமத்து பெண். நாசரேத் ஊர்னாலே கன்ஜஸ்டடான ஏரியான்னு அர்த்தம். ஆமா, அப்பேற்பட்ட ஊர்ல மரியாள் வந்துட்டாலே. இந்த 4 பேரோட பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி தாயா, மண்மேடா தாயா இருந்தது, சீர்குலைஞ்சு போயினதா தாயா இருந்தது. ஆனா கர்த்தர் கட்டி எழுப்பிட்டாரு. இந்த நல்ல காலை வேளையில நானும் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். என் பேக்ரவுண்ட் 1000 கெட்டதா இருக்கலாம், நான் அவ்வளவு மோசமானவனா இருக்கலாம், ஆனா என் சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். என் பலவீனங்களை மாற்றக்கூடிய உயிரோடு இருக்கிறார். திரும்ப வந்துறேன். எவ்வளவு தூரமா போனாலும், எவ்வளவு தூரமா ஆண்டவர் அசட்டை பண்ணாலும், தெய்வத்தை கனவீனம் பண்ணாலும், திரும்ப வந்துட்டா மண்மேடை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அரண்மனை முன் போல நிலை வரப்படும். நம்ம வீடு முன்னாடி போல மகிமையினால, கனத்தினால, ஆசீர்வாதத்தினால, நன்மையினால, பிள்ளை பேற்றினால, ஆர்ப்பரிப்பின் சத்தத்தினால, துதியின் சத்தத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா புலம்பல்களும் முறுமுறுப்புகளும் தேவையற்ற காரியங்களையும் கர்த்தர் அகற்றி போட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்ப போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ திரும்ப வந்துட்டினா நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். இனிமேல் நீ குறுகி போக மாட்டேன். உன்னை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எவன் முன்னாடியும் தலை குனிந்து போக விட மாட்டேன். நீ எந்த காரியத்துக்கு அடுத்தவனுக்காக கையேந்த விட மாட்டேன். குறுகி போக மாட்டா, இழிவான நிலைமைக்கு போக மாட்டாய், அற்பமா எண்ணப்பட மாட்டாய், ஆயுள் குறைந்து போகாது. உன்னை எந்த விதத்திலையும் குறுகி போக விட மாட்டேன். உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த நல்ல காலை வேளையில 9 மாசத்துல எங்கேயோ போயிருக்கலாம், தப்பா நடந்திருக்கலாம், எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கலாம். இந்த 10வது மாசத்துல நம்மளை படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறையா, உன்னை குறித்த ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறையா, என் இருதயம் எல்லாம் உன்னாலதான் என் நிரம்பி இருக்கு. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி ஆத்மாவை போல விட்டு கொடுப்பேன். உனக்கு விரோதமாய் பேசினது முதல் உனக்காக என் இருதயம் குழம்புகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன், அவனுக்கு நேரிட்டது போல உனக்கு நான் விட மாட்டேனே, உன்னை எப்படி மறப்பேன். நம்ம தானே ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவர் செய்யல செய்யல. ஆனா நம்ம செஞ்சோமா? நம்ம தேவ சத்தத்தை நிறைவேற்றணுமா? கேட்டோமா? தெய்வத்துக்கு கீழ்ப்படிஞ்சோமா? இந்த நல்ல காலை வேளையில எத்தனை பாவம் செஞ்சிருந்தாலும் வந்துடுறேன், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் வந்துடுறேன், குடும்பத்தோடு வந்து சேர்ந்துறேன், பிள்ளைகளோடு வந்து சேர்ந்துறேன், புருஷனோடு சேர்ந்துறேன், நல்ல ஸ்தானத்துக்கு நேரம் வந்துறேன், சபையில வந்துறேன். உன்னை வர்த்திக்க பண்ணக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உன்னை குறித்த தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உன்னை குறித்து ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். உன்னை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
பலுகி பெருக பண்ணுவார். 70 பேரா எகிப்துக்கு போய் பாருங்க 6 லட்சம் புருஷர்களாய் போனாங்க. அவ்வளோ பேரா பலுகி பெருக பண்ணின கர்த்தர் எதிரியினுடைய இடத்துல வச்சே பலுகி பெருக பண்ண என் ஆண்டவனால முடியும்னா உனக்காக சொந்த தேசத்தை தந்து பலுகி பெருக பண்ண அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சீக்கிரத்துல நம்மை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரோ உண்டாகும் பாரு, பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரோ உண்டாகும் பாரு, கையின் பிரயாசத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவார் பாரு, பிசினஸ்ல ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவார் பாரு, வேலையில ஒரு பெரிய ப்ரமோஷனை கர்த்தர் தருவார் பாரு, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார் பாரு. அவரை மட்டும் நம்பி வந்துட்டா அவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார், உன்னை வர்த்திக்க பண்ணுவார், குறுகி போக விட மாட்டார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நார்த் இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காக ஊழியத்துக்காக போயிருந்தேன். நான் ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே ஒரு ஐயா வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணார். ஐயானா யங் ஐஸ் தான் பாருங்க, 45-50 வயசுக்குள்ளதான் இருக்கும். என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருந்தார். பெஸ்ட் கார், பயங்கர ஐப்பயண இம்போர்ட்டட் கார் பாருங்க. அது லட்சத்துக்கு மேல, லட்சம்னா நியர் கோடி கிட்ட இருக்கு அந்த கார். அதுதான் அந்த கம்பெனில டாப் எண்ட் கார். அந்த கார்ல என்னை உட்கார வச்சு கூட்டிட்டு போன இடம் ரொம்ப ஒரு மாதிரி இடம், ஒரு மாதிரினா கிராமம், நார்த் இந்தியா உங்களுக்கு தான் தெரியுமே. அப்பேற்பட்ட இடத்துல கூட்டிட்டு போனார். அங்க போய் ஊழியம் எல்லாம் முடிச்சிட்டு பாருங்க என்ன நல்ல இடத்துல தங்க வச்சா. நைட்ல சாப்பிடலாம், ஒரே நாள் தான் ஊழியம், ஒரே நாள் முடிச்சிட்டு நைட்ல சாப்பிட்டுலாம். சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில நான் திரும்பமா ஏர்போர்ட்டுக்கு வரேன் பாருங்க. நைட்ல சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ரெசிடென்சி கூட்டிட்டு போனார். அவர் சாதாரணமா பேண்ட் சட்டை போட்டுட்டு இருந்தார். நாங்க ஒரு 6 பேர் அந்த ஊழியம் செய்யறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, பாஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 6 பேர் போக ஆரம்பித்தோம். இவர் ரெசிடென்சில நாங்க போய் உட்கார்ந்தோன்னே, ரெசிடென்சி இதுல முக்கா இருக்கும், அவ்வளோ பெரிய ஹால் பெருசா இருந்தது. நம்ம சர்ச்சில் முக்கா அளவு இருக்கும், பயங்கர பெருசா இருந்தது. உட்கார ஆரம்பிச்சோம். இந்த கார்னர்ல ஒரு 10 பேர் 15 பேர் எல்லாம் கோட் ஷீட் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிரதரை பார்த்த உடனே அத்தனை பேரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். மொத்த பேர் எந்திரிச்சு வந்து அப்படியே கையை கட்டிட்டு இவருக்கு முன்னாடி நிக்கிறான். எனக்கே தலைக்காலம் புரியல. பாமா நான் அவங்க சொல்றேன், இவர் சொல்றாரு போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறார். பரவாயில்லைங்க சார் அப்படிங்கிறான். போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க பரவாயில்லைங்கிறான். எந்த போகவே மாட்டேங்கிறான். இவர் உட்கார்ந்துட்டு இருக்க, அவங்க மொத்த பேர் நிக்கிறாங்க. எல்லாம் கோட் ஷீட் போட்டு பயங்கர ஐஃபையா இருக்கிறான் பாருங்க. அத்தனை பேரை நிக்கிறான். எனக்கு அப்பதான் தெரிஞ்சது இவர் பெரிய ஆளு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு கம்பல் பண்ணி அவங்க அத்தனை பேர் அனுப்பிட்டார். அத்தனை பேர் போய் உட்கார்ந்து சாப்பிட போயிட்டாங்க. நான் போய் இவரை பார்த்து கேட்டேன், பிரதர் நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டேன். அவர் கண்ணெல்லாம் கலங்கிட்டு பாருங்க. அப்பதான் அப்படியே சொல்ல ஆரம்பித்தார், பாஸ்டர் நான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியில எம்டியா இருக்கிறேன் அப்படின்னா. இவ்வளவு சாதாரணமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர், அவங்க எல்லாம் என் கீழே வேலை செய்யறாங்க, என் கீழே தான் ஒர்க் பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பாருங்க. சென்னை ஐஐடியில முடிச்சு இருக்கிறான், டெல்லி ஐஐடியில முடிச்சு இருக்கிறான். எல்லாம் நல்லா படிச்சுவேன், டபுள் டிகிரி, அவ்வளோ பெரிய நல்ல ஹை பொசிஷன்ல படிச்சோம். அத்தனை பேர் அங்க நிற்கிறான். அப்பதான் இவர் சொன்னார், நான் சாதாரண ஒரு சர்ச்சை சேர்ந்தவன். எங்க அப்பா ஒரு சபையில கோயில் பிள்ளையா இருக்க ஆரம்பித்தா. எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம மாறிடுச்சு. எனக்கு தங்கச்சி தம்பிலாம் இருக்கிறாங்க. நான் 10th 450க்கு மேல நல்ல மார்க் எடுத்தேன். எங்க அப்பாவை பார்த்து கேட்டேன், என்னை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துருங்க அப்படின்னு. எங்க அப்பா சொன்னார், அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்கப்பா, தம்பி தங்கச்சிலாம் இருக்கிறாங்க, நீ 10வது முடிச்சிட்டு இல்லை பரவாயில்ல, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ, நம்ம 2 பேரும் சம்பாதிச்சு அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு அப்படின்னா. அவங்க அப்பா கிட்ட கெஞ்சினாரா, எனக்கு நான் நல்லா படிக்கணும்ப்பா, நான் படிச்சு குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரேன். அவர் சொன்னாராம், டேய் இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லடா, நீ படிச்சு என்ன பிரயோஜனம், எல்லாம் சாகரமா இருக்கிறோம், அதனால தயவு செஞ்சு போயிடு. அவர் ஒரு சபையில சிஎஸ்சி சர்ச்ல கோயில் பிள்ளை இருந்திருக்கிற, நீ எப்படியாச்சும் போயிடு அப்படின்னு இருக்கிறார். இவர் கெஞ்சி கேட்டுக்கிறார். எத்தனை முறை போய் கெஞ்சினாலும் அப்பாவுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா குடும்பத்தை நடத்தணும், அம்மா ஒய்ஃபை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. இவரும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டுக்கிறார். சர்ச்சில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வாராம். அவங்க அப்பா கூட சேர்ந்து துடைக்கிறதுல இருந்து எல்லா மைக்கு பிஎஸ்எஸ் ஆப்ரேட் பண்றதுல இருந்து, கோயில் பிள்ளை தானே அப்பா, எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். மே மாசம் 2 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். இவர் செய்யற வேலையெல்லாம் பார்த்து துருன்னு எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமமா நேர்த்தியா ஞானமா செய்யறத பார்த்து அந்த பிரீச்சர் கூப்பிட்டு கேட்டாரா, தம்பி இவ்வளவு வேலை செய்யறேன் நீ யாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் சொன்னாரா, நான் இந்த மாதிரி இவர் தான் எங்க அப்பா, நான் 10th முடிச்சிருக்கிறேன், அடுத்தது படிக்கணும், எந்த ஸ்கூல் போட்டிருக்கிறேன்னு கேட்டாராம். படிக்கல அப்படின்ட்டு அழுதுட்டாராம். ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டாரா, எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல. உங்க அப்பா யார்? இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு இருக்கிறார். அவர் கூப்பிட்டு கேட்டாராம், பிள்ளையை படிக்க வைக்க வேண்டியதானே, ஏன் படிக்க வைக்கல அப்படின்னு இருக்கிறார். அவர் சொன்னாரா, ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியாம இருக்கா, தம்பி தங்கச்சிலாம் இருக்கிறான், சாப்பாட்டுக்கே கஷ்டம், இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவனை என்னால படிக்க வைக்க முடியாது, இதுதான் என் ஸ்டாண்டர்ட்,
இதுக்கப்புறம் எனக்கு வக்கம் கிடையாது, வழியும் கிடையாது அப்படின்னு நிற்கிறார். அந்த வந்தவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, இவனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்ன படிக்க போறேன்னு நிற்கிறார். ஐஐடி படிக்க போறேன். அப்போ ஐஐடி பெருசு, நான் சொல்றது ஒரு 25-30 இயர்ஸ் பேக். ஐஐடி ரொம்ப பெருசு. ஐஐடி படிக்க வைக்க போறேன்னு 2 இயர்ஸ்க்கு வேண்டிய ஃபுல் அமௌண்ட்டை நான் பே பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நிற்கிறார். ஐஐடி படித்து முடிச்சுட்டு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தமிழ்நாட்டில் வேலைக்கு போய் 19 பேர் ஒன்றா சேர்ந்துருக்கிறான். 19 பேர் 4-5, அப்போல்லாம் பரோட்டா பெருசாக இருக்கும். இன்னும் போக போக ₹1 காயின் மாதிரி ஆயிடும் பாரு பரோட்டா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்பெல்லாம் பரோட்டா நல்ல பெருசு, சாப்பிடாத மாதிரியே பாருங்க. பரோட்டானா என்னன்னே தெரியாது. இது பரலோகத்தின் மண்ணா பார்த்தீங்களா? அதனால என்னை பேய் மாதிரியே பாக்குறீங்க. நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோயோ, அக்க போரா இருக்க நீங்க பண்றது இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அந்த பெரிய அப்போ பரோட்டா பெருசா 4 பரோட்டா வாங்கி 19 பேர் பிச்சு சாப்பிடுவாங்களாம். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாம் வயசு பசங்க பைபிளை டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம், படிப்பாங்களாம். அப்படியே படிச்சிருக்காங்க. அவங்க வேலை செஞ்ச அந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் வந்திருக்கிறார். அவர் நல்ல கிறிஸ்துவன். பாருங்க, வந்த உடனே இந்த பிள்ளைங்க ஜெபம் பண்றத, ஒழுக்கத்தை, இவங்க நடக்கிற நடக்கையை பார்த்து ரொம்ப அவரு இவங்க மேல பிரியப்பட்டு இருக்கிறார். அவர் இந்த கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிருக்கிறார். அந்த கம்பெனில இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இவங்க எல்லாரும் அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ண ஒரு சிலரை மட்டும் இவரை கொண்டு போயிருக்கிறார். இவரை கொண்டு போய் இவர் 10th ஐஐடி மட்டும் தான் முடிச்சிருக்கிறார். பாருங்க, அந்த கம்பெனிக்கு எம்டிவா மாறிட்டு இருக்கிறார். பெரிய இடத்துல போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பெரிய சேலரி. அந்த கார் அவருடையது. அப்பதான் சொன்னார், நான் 15வது வயசுல 10th படிக்கும் போது எனக்கு சைக்கிள் பார்த்தாலே ஆசை பாஸ்டர். யாராச்சும் சைக்கிள் ஓட்டினாங்கன்னா தரமாட்டாங்களா, தொட்டு பார்க்க மாட்டோமான்னு நினைப்பேன். ஓட்ட வழி கிடையாது, வக்கம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த கார் என்னுடையது தான். நான் இப்ப ட்ரெயின்ல போறதில்ல, பஸ்ல போறதில்ல, ஏர்ல தான் போயிட்டு இருக்கேன், ஃபிளைட்ல தான் போயிட்டு இருக்கிறேன். இந்த கம்பெனி சம்பந்தமா ஆல் ஓவர் வேர்ல்டுல எந்த பிரச்சனைனாலும் முதல் எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. நான் 10th பாஸ் பாஸ்டர், ஐஐடி தான் முடிச்சிருக்கிறேன். அவங்க எல்லாம் பெரிய பெரிய டிகிரி முடிச்சவன், இன்டர்நேஷனல்ல போய் படிச்சுட்டு வந்தவன். ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில கர்த்தர் என்னை மாத்திருக்கிறார். இந்த நல்ல பகல் வேலையில நம்ம மட்டும் திரும்ப வந்துட்டா ஐயா வர்த்திக்க பண்ணுவாரியா, குறுகி போக விட மாட்டா. அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். பாருங்க, பழைய காலத்து வீடு, இந்த மரத்துல படிக்கட்டு வச்சு மேல இருக்கும் பாத்தீங்களா, அப்பேற்பட்ட வீடு. வீடு பழசா இருக்கு. நான் சொல்றேன், இவ்வளோ சேலரி வாங்கி இவ்வளோ பெரிய கார் வச்சுட்டு வீட்டை கட்டலாம் இல்ல? பரவாயில்ல பாஸ்டர், என்ன மாதிரி எத்தனையோ பேர் படிக்காதவங்க இருக்கிறான். எங்கெங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க படிக்காம இருக்காங்களா அத்தனை பேரையும் படிக்க வச்சு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தந்து பல குடும்பங்களை கட்டி எழுத்த ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஐயா, ஆண்டவர்கிட்ட மட்டும் நீ வந்துட்டீன்னா உன்னை கைவிட மாட்டாரியா, குறுகி போக விட மாட்டாரியா. உன்னால 4-5 குடும்பங்களுடைய கட்டி எழுப்புவா. உன்னால 4-5 பேருடைய வாழ்க்கை கட்டப்பட ஆரம்பிக்கும். உன்னால 4 பேர் ஆசீர்வாதமா இருக்க ஆரம்பிப்பான். ஆமென். அப்பதான் அவர் சொன்னார், அத்தனை பேர் எனக்கு கீழே வேலை செய்யறான் பாஸ்டர். அவன்லாம் டபுள் டிகிரி, பெரிய இடத்துல படிச்சவன். அவங்க அப்பெல்லாம் கோட்டீஸ்வரன். அதுல ஒரு பையன் இருக்கானா, குஜராத்ல வைர வியாபாரியோட பையன் ஒருத்தர் இருக்கானா. அத்தனை பேர் இருக்கிறான் பாஸ்டர். எனக்கு கர்த்தர் மாத்திட்டார். நான் 10th. ஆமா, அவ்வளோ. ஐயா, கர்த்தர் மட்டும் உன் கூட இருந்தா நீ திரும்ப வந்துட்டீன்னா உன்னை வர்த்திக்க பண்ணுவா. உன் படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, உன் கையின் தொழில் எதுவானாலும் சரி, உன் ஆடு மாடானாலும் சரி, உன் விவசாயமானாலும் சரி, எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவா. உன்னை வாளாக்காமல் தலையாக்கக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தெய்வத்தை விட்டு எங்கேயாத்து போய் நான் திரும்ப வந்துறேன், அவர் கட்டி எழுப்புவார். பாரு, உன் மண்மேடு எல்லாம் பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்றுவார். பாழாய் போனவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். யாரு முன்னாடி எவர் முன்னாடி கர்த்தர் உன்னை குறுகி போக விட மாட்டா. உன் பெருக்கத்தின் எல்லை பெரிதாக இருக்கும், உன் ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். உன்னால பல குடும்பங்களை கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். வந்துரு. தாவீது சொன்னாம்பர், இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் என் கண்களினாலே நான் கண்டதில்லை. அல்லேலூயா. ஒரு பெரிய வல்லரசு தேசத்தினுடைய ராஜா சொல்றா, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், என் வாழ்க்கை முழுவதும் நான் பார்த்தேன், நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதில்லை. அவன் வம்சத்தையே தழைக்க பண்ணக்கூடிய கர்த்தர், அவன் சந்ததியை பழுகி பெருக பண்ணக்கூடிய கர்த்தர், அவன் வம்சத்தை எண்ணிக்கை கடங்காமல் நிலைவரப்படுத்தக்கூடிய கர்த்தர். ஆமென். அதே ஆண்டவர் தான் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்றாங்க,
உன்னை குறித்த நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். உன்னை குறுகி போக விட மாட்டேன். யாரு முன்னாடி தலை குனிஞ்சு போக விட மாட்டேன். யாரு முன்னாடி அவமானம் பண்ண விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இருக்கிற இந்த 3 மாசத்துல வர்த்திக்க பண்ணுவார். கடந்த நாட்கள் எப்படி இருந்ததோ இனி வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அடுத்த பகுதி சொல்லுது, உன்னை இனி சிறுமைப்படுத்த மாட்டேன். என்ன படுத்துவேன்? மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, எங்க பார்த்தாலும் சிறுமை 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 சிறுமை. புருஷனால, மனைவியால, பிள்ளைகளால நல்லா படிக்க வச்சு செலவு பண்ணி படிக்க வச்சு குடிகாரனா மாறி அப்பா அம்மாவுக்கு அடங்காம அங்க இங்க சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது பாருங்க வலியா இருக்கும். சிறுமை. சில நேரத்தில் பாருங்க நல்லவன் நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி 1ஆம் நம்பர் குடிக்காரனா இருப்பான். அல்லேலூயா. என்னத்தை பண்ணி தொலைய, வாழ்நாள் முழுக்க சிறுமை. சில நேரத்தில் பாருங்க நல்ல பொண்ணு சர்டிபிகேட்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடும்பத்தையே 2ஆ பிரிச்சிருவா. ஏதோ அவளால முடிஞ்சது குடும்பத்தை 2ஆ பிரிச்சு அண்ணன் தம்பி சேர்க்க விடாம, அப்பா அம்மாவை சேர்க்க விடாம. ஐயோ, சிறுமை. சில நேரத்தில் பாருங்க வேலையில சிறுமை. மேல இருக்கிறவங்க நம்மள வாழ்க்கை அப்படியே நாசமா மாத்திடுவான். முன்னேற விட மாட்டான். ப்ரமோஷன் வராது, இன்கிரிமெண்ட் வராது. எல்லாத்தையும் சிறுமை சிறுமை. படிக்கிற இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்டவர் இந்த நல்ல காலை வேலையில சொல்றான், நீ திரும்ப வந்துட்டினா இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன், மகிமைப்படுத்துவேன். ஆமென். உன்னை தத்தளிக்க பண்ணின, நிலைக்குலைய பண்ணின, தூக்கம் இல்லாமல் அழ வைத்த, உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்றின எல்லா சிறுமைகளையும் மாற்றி போட்டு உன்னை மகிமைப்படுத்துவதற்கு நான் போதுமான ஆண்டவராக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, சில நேரத்துல பாருங்க மருந்து மாத்திரை, மருந்து மாத்திரை, வியாதி வியாதி வியாதி, டாக்டர் டாக்டர் டாக்டர். பலவீனத்தினால சிறுமை, ஏதோ ஒரு சிறுமை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் 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 கடன், வட்டிக்காரன் வட்டிக்காரன் வட்டிக்காரன். இந்த நல்ல நாளில நம்ம சிறுமையை மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், திரும்பி ஆண்டவரிடத்துல வந்துடணும். எங்கேயோ தூரம் போயிட்டோம் பார், எங்கேயோ போய் லாக் ஆயிட்டோம் பார், எங்கேயோ அடிமைப்பட்டு போயிட்டோம் பார். திரும்ப வந்துட்டா நம்முடைய சிறுமையை மாற்றி போட்டு கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீது சொல்றான், உடைந்து போன பாத்திரம் போலானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். ஆண்டவரை பார்த்து சொல்றான், உடைந்து போன பாத்திரம் போலானே, எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். 15 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டவன், 17 வயசுல கோலியாத்தை கொன்னவன், சமஸ்த இஸ்ரவேலினுடைய சேனாதிபதியா இருந்தான், சவுலுக்கு பக்கபலமா இருந்தான். சவுல் மேல தேவனாலே அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவியை துரத்தினான். அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசித்தாலே அசுத்தாவிகள் விலக ஆரம்பித்தது. அப்பேற்பட்டவன் சொல்லுகிறான், தேசத்திற்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்தவன், விடிவெள்ளி நட்சத்திரமா இருந்தவன், ஜனங்களை தப்புவித்தவன், பெலிஸ்தியரை அழித்து போட்டவன். அப்பேற்பட்டவன் சொல்லுகிறான், ஒரு காலத்துல எல்லாராலும் பயன்படுத்தப்பட்ட தேசமே என்னை குறித்து பெரியதாக பேச ஆரம்பித்தது. ஆனா இன்னைக்கு உடைந்து போன பாத்திரம் போலானே, எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன். 42வது சங்கீதத்தில் சொல்றான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அவன் சொல்றான், எர்மோன் மலை மேல போய் கூப்பிடுறேன், சிறுமலைகளில் இருந்து கூப்பிடுறேன், எங்கெங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணா, எங்கெங்கெல்லாம் போய் தேடனா அற்புதம் நடக்குன்னு சொன்னாங்களோ, யார் யாருக்கிட்ட எல்லாம் போனா நடக்குன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கிட்டையும் போயிட்டேன், ஒண்ணுமே நடக்கல. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்னைய பார்த்து கேட்கிறான், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என் இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கு. சபைக்கு போனேன், பைபிளை தூக்கிட்டு போனேன், ஆண்டவரை தேடினேன், இன்னும் வாழ்க்கை மாறலையா? அவன் கேட்கிற கேள்வி என் இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கு. அதே தாவீது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சொல்றான் பாருங்க. தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றான், என் முகத்திற்கு ரட்சிப்பா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்படின்னா என்ன சொல்றான்? இது என் வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது, என் வாழ்க்கையினுடைய முடிவு அவர் தம்முடைய கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். நான் போகிற பாதை சீக்கிரத்துல மாற்றுவார். என் சிறுமை மாறும், என் பலவீனம் மாறும், என் நெருக்கம் மாறும், என் அவமானம் மாறும், என் நிந்தைகள் மாறும். என்னை எல்லாவற்றையும் மாற்றி மீண்டுமாய் தப்புவிக்கக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
யோபுனுடைய வாழ்க்கை பாருங்க. முன்னாடி போன அவர் இல்லையா, பின்னாடி போன அவர் இல்ல, வலது பக்கம் தேடினேன் அவர் இல்ல, இடது பக்கம் தேடினேன் அவர் இல்ல. அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? பைபிள் ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லுது. உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், பாவத்திற்கு விலகினவன். அவன் மேல ஒருத்தருமே கை நீட்டி குற்றப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட யோபு சொல்றான், நான் எந்த பக்கம் போனாலும் அவர் இல்ல. உத்தமன்யா, சன்மார்க்கன், நீதிமான், பாவத்திற்கு விலகினவன். தம் பலவீனங்களுக்கு மத்தியிலே சிறுமைப்பட்டு 10 பிள்ளைங்க ஒன்னா செத்து போய், ஆடு மாடு கழுத ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி மொத்த இழந்து போய் நடுத்தருவில் வந்து உட்கார்ந்துட்டு சரட்டையை வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறான். அப்பதான் சொல்றான், எனக்கும் அவருக்கும் நடுவில் ஒருத்தர் இருந்து என் பிரச்சனையை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி எதுக்கு இது சம்பவித்ததுன்னு எனக்கு சொன்னா நல்லா இருக்குமே. எனக்கும் உமக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தன் இருந்தா நலமா இருக்குமே. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், உங்களை எங்கே கண்டு சந்திக்கலாம்? எந்த இடத்துல வந்தா என் சிறுமை மாறும்? எந்த இடத்துல வந்தா என் ஜபத்திற்கு பதில் வரும்? எந்த இடத்துல வந்தா நான் இழந்து போனது எல்லாம் திரும்ப தருவி? வலது பக்கம் போன இல்ல, இடது பக்கம் போன இல்ல, முன்னாடி போன இல்ல, பின்னாடி போன இல்ல சொல்லிட்டு யோபுவே பதில் சொல்லுவான். ஆனா ஒண்ணு தெரியும், நான் எந்த பக்கம் போனாலும் அவர் இல்லை, ஆனா நான் போகிற வழியை அவர் அறிவார். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு தெரியும். நான் பலவீனப்பட்டது அவருக்கு தெரியும், நான் புலம்பினது அவருக்கு தெரியும், என் 10 பிள்ளைகளை ஒன்னா இழந்து துக்கித்து அழுதது அவருக்கு தெரியும். நான் போகிற வழியை அவர் அறிவார். ஆமென். அதே யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு 1008 எழுப்புதல் கூட்டங்களை அட்டன் பண்றோம், 1008 பிரசங்கத்தை கேட்கிறோம், ஹீப்ரு கிரீக்ல கேட்கிறோம், பெரிய பெரிய வொர்ஷிப் லீடர்னு போயிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ பண்றோம், விதவிதமான டிரான்ஸ்லேஷன் வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம மாற மாட்டோம். அன்னைக்கு பைபிள் இல்ல, அன்னைக்கு ஆராதனை கிடையாது, பைபிள் அவன் வச்சில்ல, இந்த மாதிரி எழுப்புதல் கூட்டத்துக்கு போல, எங்கேயும் பிரசங்கத்தை கேட்கல. அவனுக்கு அன்னைக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். இது போல பல திட்டங்கள் அவரிடத்துல உண்டு. அவர் உயிரோடு இருக்கிறார். கடைசி வரைக்கும் சிறுமை இல்லையே. முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் ரெட்டிப்பாய் கர்த்தர் மாற்றினாரே. உலகத்தில் அவன் குமாரத்திகளை போல சௌந்தரியவதிகள் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் ரெட்டிப்பாய் திரும்ப தர ஆரம்பித்தாரே. ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ்ந்து சிறுமைப்பட்டு போயிருக்கலாம், கவலைப்படாத. மகிமைப்படுத்த வேண்டிய நாளுக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் உயர்த்த வேண்டிய நாளுக்குள்ள வந்துட்டோம். உயர்த்த வேண்டிய நாட்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். கர்த்தர் சிறுமையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உன்னை குறுகி போக விட மாட்டேன். இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சில நேரத்தில் நல்லா பேசிக்கிறவன வீட்டை கட்ட ஆரம்பிச்சோன்னு எதிரியா மாறிடுவான். பார்த்திருக்கல? ஆமா, நல்லா பேசுவாயா. கார் மட்டும் ஒண்ணு வாங்கிட்டான். ஐயோ, அவ அக்காலா இல்ல அக்கா தங்கச்சி அப்படி தங்குது. நீங்க எல்லாம் டைரக்டா ஆதாம் ஏவாள் மாதிரி வந்துங்க பாருங்க. அதனால தான் என்ன அப்படி பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அண்ணன் தம்பியும் அப்படிதான் இருக்குது, அக்கா தங்கச்சி அப்படியா இருக்குது, பிறந்ததான் அப்படி தங்குது, வந்ததான் அப்படி தங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோயோ, சோத்திரம் ஆண்டவரே. ஆமா, நீங்களாம் தேவதூதர்கள் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நீங்க இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒண்ணு வாங்கிடுங்க, அப்படியே போறாம அப்படியே எரிஞ்சு விடுவான். வன்கண்ணி நாவி அப்படியே பண்ண ஆரம்பிப்பான். ஐயோயோ, நம்மள உயிரோட வைக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவர் சொல்றா, எவன் எப்படி பார்த்தாலும் நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னை மகிமைப்படுத்த போறேன். ஆமென். உன்னை வர்த்திக்க பண்ண போறேன். உன் மண்மேடை நான் கட்டி எழுப்ப போறேன். அரண்மனை முன் போல நிலை வரப்படும். அதே துதியின் பாடல் வரும். புலம்பல் வெளியேறும், அழுகை வெளியேறும், முறுமுறுப்பு வெளியேறும். உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ என் சுதந்திரம், நீ என் சொத்து, நீ என் சேஷ்ட புத்திர பாகம். என் சொந்த ரத்தத்தை சிந்தி உன்னை விளக்கறைய கொடுத்து மீட்டு இருக்கிறேன். எவனையும் இனி அடிமைப்படுத்த விட மாட்டேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். எவனையும் சிறுமைப்படுத்த விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சபை திடப்படும் வர,
குடும்பம் திடப்படும் பாரு, வியாபாரம் திடப்படும் பாரு, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் பாரு, பிள்ளைகளை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மாற்றுவார் பாரு, எதிரிகள் சங்கரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க, வர்த்திக்க பண்ண போறார். யாருக்கும் கேட்காத சொல்லுங்க, வர்த்திக்க பண்ண போறார், மகிமைப்படுத்த போறார், மண்மேடை மாளிகையாய் மாற்றப் போகிறார், அரண்மனை முன் போல நிலைவரப்படும், இனி புலம்பல் இருக்காது. ஆமென். அவமானம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக இழந்தது எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருவார். நம்ம ஆண்டவரை போல கணக்கு வைக்கிறவங்க யாரும் கிடையாது. எவனுக்கும் கடனாளியா இருக்க மாட்டா. ஆமென். ஆமா, ஒரு சாட்சி ஒன்று கேள்விப்பட்ட, அந்த சாட்சியை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கவனிங்க பார்ப்போம். ஒரு நல்ல காலேஜ் ப்ரொஃபஸர், கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாராம். அழைச்ச உடனே ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை தொடங்கிட்டு இருக்கிறார். வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறார். ஆண்டவர் கேட்டாரா, இந்த பைபிளை நம்புறியா, உன் வேலையை நம்பிட்டு என் ஊழியத்துக்கு வந்தியான்னு கேட்டாராம். இவர் சொன்னாரா, நான் வேலையை விட்டுடுறேன் ஆண்டவரே. அப்பதான் வேலை கிடைச்சி கொஞ்ச நாள், ஊழியம் முன்னாடியே தொடங்கிட்டு இருக்கிறார். போய் வேலையை ரிசைன் பண்ணிட்டார். அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லாம வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொல்லிட்டாராம். சொல்லி வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சொன்னாராம், இனிமேல் நான் வேலைக்கு போல, ஊழியத்துக்கு போறேன்ட்டாங்களாம். அவங்க அப்பா அம்மாலாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே கஷ்டமாயிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவன் எப்படியோ ஆண்டவர் அடிச்சா ஆண்டவர் நடத்திட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க, நீயாச்சும் உன் வாழ்க்கையாச்சுன்னு இருக்கிறாங்க. இவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், எனக்கு ஒரு நல்ல படிச்ச பொண்ணு தான் நீங்க தரணும், அவளும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கணும், அவளும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் எதிர்பார்த்தது போல ஒரு பிரைவேட் காலேஜில் நல்ல சகோதரி, நல்ல ஐஃபையான ஃபேமிலி. அந்த அம்மா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாராம், ஆண்டவருக்காக எதையும் இழப்பியான்னு கேட்டாராம். ஆமா, அந்த அம்மா சொன்னாங்களாம், இழப்பேன்னு. வேலையை விட்டுட்டு இருந்தாராம். எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அல்லேலூயா. அந்த அம்மா பாருங்க, அது அம்மா புருஷன் சொன்ன உடனே ரிசைன் பண்ணிடுச்சு. 2 பேரும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தையும் பிறக்க ஆரம்பிச்சது, ஊழியம் நடக்க ஆரம்பிச்சது. குழந்தைக்கு பால் வாங்கி தரவே வழி கிடையாது. அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த பக்கத்துல ஊழியம் செய்யக்கூடிய பாருங்க, ஒரு பெரிய பிசினஸ் மேன், யார் யாரெல்லாம் சர்ச்சிலேயே உங்களுக்கு எல்லாம் சர்ச்சை கட்டுறதுக்காக வந்திருக்கிறார். அப்ப எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி படிச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சபையெல்லாம் இல்லை, வாடகை கிரவுண்ட் எடுத்து அதில் ஒரு குடிசை போட்டு தான் அதில் தான் சர்ச்சை நடத்துறாருன்னு ஒரு 30-40 பாஸ்டர்ஸோடு வந்து அந்த மனுஷன் வந்திருக்கிறார். வந்து இவரை பார்த்து இவருடைய உத்தமத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி நான் உனக்கு ஒரு 40 லட்சம் தரேன், நீ சர்ச்சை கட்டிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க நம்ம ஜெபம் பண்ணதுக்கும் ஆண்டவர் அனுப்புனதுக்கும் கரெக்டாக இருக்குது இல்லை? அப்புறமா பாரான்னு தெரியும். அவர் உடனே வந்து பேசிட்டு ஒரு 10 லட்சம் செக்கை போட்டு செக் லீஃபை கையில் கொடுத்துட்டு போயிட்டாராம். இன்னொரு 10 நாளில் வந்து நான் 30 lakhs உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறார். அவங்க எல்லாரையும் வழி கூட்டி அனுப்பிட்டு அந்த செக் லீஃபை பைபிளில் வச்சுட்டு உள்ளே போய், வீடு தான் சர்ச்சை தான் வீடு, அந்த உள்ளே இருக்கிற டேபிள் மேலே பைபிளை வச்சுட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலான்னு உள்ளே போனாராம். உள்ளே போய் டேபிள் மேலே பைபிளை வச்சுட்டு கீழே விழறதுக்கு போனோடனே ஆண்டவர் கேட்டாராம், யாரை கேட்டுக்குன்னு வாங்கணுன்னாராம். முடிஞ்சுது. மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாராம். ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், எல்லாத்தையும் இழந்துட்டு தானே வந்தேன், எவனோ ஒரு புண்ணியவன் வந்து தந்துட்டு போறான், யாரை கேட்டுக்குன்னு வாங்கினேன். 10 நாள் கழிச்சு அவன் வருவான், இந்த செக் லீஃப் அவங்ககிட்டே கூட அப்படின்னாராம். திரும்ப சாஷ்டாங்கமா விழுந்துட்டு சொல்லிட்டாராம், சாவணும்னு வந்தேன், பாழடைஞ்ச கிணறா இருந்தான்னா தூக்கயிறா இருந்தான்னு. அல்லேலூயா. ஆண்டவர் சாஷ்டாங்கமா விழுந்து நன்றி சொல்லிட்டு வெளியே அழுதுகினே வெளியே போனா ஒய்ஃப் கேட்டாங்களாம், ஏங்க இப்படி அழுதுட்டு வரீங்க, இதெல்லாம் தான் ஆண்டவர் தந்துட்டாரு அப்படின்னாங்களாம். அந்த அம்மாவை பார்த்து அழுதுட்டே சொன்னாராம், ஆண்டவர் அவர்கிட்டயே திரும்ப கொடுக்க சொல்லிட்டார். அந்த அம்மா உட்காந்துட்டு அழுதுட்டே சொல்லிச்சான், கொடுத்துருங்கன்னு. ஆண்டவரோடு நடந்து பாருங்களேன். அவரோடு நடந்தோம்னா, இந்த யோபு சொன்னார், அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் யார்?
அப்படியே கொடுத்துட்டாங்க. 10 நாள் கழிச்சு அவர் வந்திருக்கிறாரு. அந்த 30 lakhs செக் போடுறதுக்கு வந்தோடனே சொன்னாராம், ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த 10 லட்சம் செக் லீஃபை கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாராம், தேவையுள்ளவங்க யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னாராம். குழந்தைக்கு பால் வாங்க இங்க வக்கு கிடையாது, குடும்பம் நடத்த வழி கிடையாது, தேவையுள்ளவங்க யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் கூட இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா, படிச்ச முட்டாள் மாதிரி இருக்கிறியே, இத்தனை காரியத்தை கொண்டு வந்து தராங்க, நீ வேண்டாங்கன்னு சொல்றியே அப்படின்னு என்னென்னமோ பேச இவர் ஒய்ஃப் அமைதி ஆயிட்டு இருக்கிறாங்க. பாதி பேர் ஒய்ஃப் கிட்ட போய் சொன்னாங்க, ஏமா அவன் தான் அறிவில்லாம பேசுறான்னு, நீயாவது புத்தி உள்ள பொம்பளை இருக்க வேண்டாம், என்ன இப்படி பேசுற வேணான்ற, வாங்க சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னாரு. அவர் என்ன சொல்றாரு அது கரெக்டா இருக்குன்னு, அது ஒய்ஃப். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த செக் லீஃப் கொடுத்துட்டு அவர் செக் லீஃப் வாங்கி கிழிச்சு போட்டு டென்ஷன் ஆயிட்டா அவர் போயிட்டார். உள்ள போய் ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், நீரும் தரமாட்டீர், தரவனையும் விட மாட்டீர், இன்னும் எவ்வளவு தூரம் தான் இது போனோமோன்னு எனக்கும் தெரியல. சொன்னாராம், என் பிள்ளைக்கு பால் வாங்க வக்கில்லாண்டவரே அப்படின்ட்டு அழுதுட்டு வந்துட்டு இருக்கிறார். இவர் அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறார். ஒரு 6-7 மாசம் ரொம்ப முடிஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு BMW காரு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சான். அது ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்டருக்கு போற வழியா அந்த இடத்துல வந்து நிக்க ஆரம்பிச்சிருக்கு. நின்ன உடனே இந்த அம்மா சகோதரி மட்டும் தான் வீட்டுல இருந்திருக்கிறாங்க. அங்க உள்ள இருந்து இறங்கினவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, நல்ல அவரு புற மதத்தை சேர்ந்தவர், பொட்டெல்லாம் குங்கும பொட்டெல்லாம் பெருசா வச்சுட்டு நல்ல கதர் வேட்டி சட்டையோடு வந்து இறங்கி, மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா, நான் ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு வரேன், தாகமா இருக்கு, தண்ணி கொண்டு வா அப்படின்னாங்களா. அந்த சகோதரி சொன்னாங்களா, சார் ஒரு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா சிட்டி வந்துடும், நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கங்க, நாங்க வெல் வாட்டர் கிணறு தண்ணி தான் குடிக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், நீங்க வேற நல்லா இருக்கீங்க, தயவு செஞ்சு அங்க போயிடுங்க. அவர் சொன்னார், ஏமா நான் பிறந்தது அப்படியா பிறந்தேன், நானும் உன்ன மாதிரி தாமா பிறந்தேன், குடிக்க தாகத்துக்கு முதல் தண்ணியை தாமா அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார். தண்ணியை குடிச்சிட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார். சுருக்கமா சொல்லிடுறேன், எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார். கேட்டு முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். திரும்ப 1 மாசம் கழிச்சு அதே கார் வந்து அந்த இடத்துல நிக்குதான். நின்ன உடனே அந்த நேரத்துல இந்த ஐயாவும் இருந்திருக்கிறார். ஐயாவும் இருந்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். இவர் போயிட்டு இவங்க தரிசனத்தை எல்லாம் கேட்டுட்டு ஒரு பெரிய இடம் வாங்கி ஒரு பெரிய சர்ச்சை கட்டி, சர்ச்சையோடு சேர்ந்து வீட்டையும் கட்டி எல்லாம் அற்புதமா கட்டி முடிச்சுட்டு, அதே மனுஷன் அதே கதர் வெட்டி அதே குங்கும போட்டு அதே சட்டை நேரம் அந்த கார் வந்து நின்று இவங்க 2 பேரையும் வெளியே வர சொல்லி சொன்னாராம், இந்தம்மா சாவி அப்படின்னாராம். ஏன் சரி எங்கன்னா போயிட்டு வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, உங்களுக்காக தான் ஒரு பெரிய சர்ச்சையும் வீட்டையும் கட்டி இருக்கிறேன், இந்தாங்க அப்படின்னாரா. கவனிங்க, இவருக்கு நம்பவே முடியலையா. ஏன் சார் எதுக்கு எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஏமா நீ ஆராதிக்கிற கடவுள் இருக்கிறார்ல, நான் ஹிந்துமா, எனக்கு இயேசுவை பத்திலாம் தெரியாது, சின்ன வயசுல கான்வென்ட்ல படிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான், அவங்க சொல்லி கொடுத்துதான். நான் ஒரு திருப்பூர்ல ஒரு பெரிய மில் ஓனர், எனக்கு 1008 வேலைக்காரர் இருக்கிறான், ஏகப்பட்ட பேர் என் கம்பெனியில வேலை செய்யறான். ஒரு நாள் சொப்பனத்துல, அது அவர் சொன்னார், கனவுல உங்க கடவுள் வந்து சொன்னார், இந்த வழியை காட்டினார், நான் கனவுல எப்படி பார்த்தனோ அதே மாதிரி வந்தேன், அதே மாதிரி நீ உட்கார்ந்து இருந்த, அதே மாதிரி உன் புருஷனை பார்த்தேன். அவர் சொல்லிட்டாருமா, நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன், அவர் தான் உண்மையான கடவுள்னு கேட்டிருக்கிறேன், அதனால உனக்கு செய்யணும்னு தோணுச்சுமா, வந்தேன், உங்க எல்லாத்தையும் கேட்டேன், உங்களுக்கு ஒரு பெரிய சர்ச்சை கட்டிட்டு வீட்டையும் கட்டிட்டேன், இந்தா சாவி, நான் கொடுத்தேன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்களா டெடிகேட் பண்ணிட்டு நீங்களா போயிடுங்க, நான் டெடிகேஷனுக்குலாம் வரமாட்டேன், இந்தா அப்படின்னு கொடுத்துட்டாராம். பாருங்க, அந்த தேவ மனுஷன் இப்படி சொன்னாராம், நான் ப்ரொஃபஸரா இருந்து ஒர்க் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டி இருக்க முடியாது, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இருக்க முடியாது, நான் அந்த வீட்டுக்காக அந்த சபைக்காக ஒரு செங்கல் கூட என் கையில் எடுத்து வைக்கல, எல்லாமே அவரே கட்டி கொடுத்து இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். ஒண்ணு மட்டும் சொல்றேனே, அவர் பக்கம் திரும்பிட்டுனா மண்மேடு இருக்குல்ல, அத மாளிகையா மாத்திடுவார். குறுகி போனல்ல அதை வர்த்திக்க பண்ணுவா, சிறுமைப்பட்டு போனல்ல அதை மகிமைப்படுத்துவா, எவன் முன்னாடியும் தலை குனிஞ்சு போக விட மாட்டா. ஆமென், அல்லேலூயா. எனக்கு என்ன புரியலன்னா, அந்த மனுஷன் எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் பாருங்களேன். திருப்பூர்ல இருக்க அந்த மில் ஓனர் என்ன பியூட்டின்னு, அவர் போன் நம்பர் இவங்க கிட்ட கிடையாது, இவங்க போன் நம்பர் அவர்கிட்ட கிடையாது, இது வரைக்கும் கிடையாதான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, உன்னை குறித்து என்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இந்த 9 மாசத்துல நடக்காதது இந்த 10வது மாசத்துல கர்த்தர் நடத்துவா, நம்மை வர்த்திக்க பண்ணுவா, நம்மை மகிமைப்படுத்துவா, நம்முடைய மண்மேடுகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். குடும்பம் திடப்படும், சபை திடப்படும், பிள்ளைங்க திடப்படுவாங்க, கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். திரும்ப வந்துட்டா கர்த்தர் மகிமையினால கனத்தினால முடிசூட்டுவார். ஆமென்.
தாவீது சொன்னான் பாரு, என் சத்துருக்கள் எனக்கு இச்சகம் பேசி அடங்கினார்கள், அவர்கள் மேடுகளை நான் மிதித்தேன். அத்தனை பேருடைய மேடும் தாவீதினுடைய பாதப்படிக்கு கீழாக கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். நம்ம எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம், ஏதோ ஒரு பலவீனம், குறுகி போகக்கூடிய வாழ்க்கை, பலனிழந்து போகக்கூடிய வாழ்க்கை, சிறுமைப்பட்டு போகக்கூடிய வாழ்க்கை, தெய்வத்தை விட்டுட்டு தூரம் போகக்கூடிய வாழ்க்கை, எது இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கர்த்தர் வந்திருக்கிறார். எல்லாருமா எழுமி நின்று கண்களை மூடி. ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல, ஏதோ ஒரு கலக்கம் இருக்குல்ல, நிச்சயமற்ற எதிர்காலம், எல்லாமே எதிரா மாறி போயிடுச்சு நினைச்சிட்டல்ல. ஒரு மனுஷனை கர்த்தர் உனக்காக அனுப்புவார் பாரு, உன் காரியத்தை மாற்றுவார் பாரு. நீ திரும்ப வந்துற, தெய்வத்தை தேடி திரும்ப வந்துற, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் திரும்ப வந்துற. இஸ்ரவேலே, நீ திரும்பினா, நீ வந்துட்டீன்னா, பின்மாற்றத்தை விட்டு, பாவத்தை விட்டு, துர்க்கிரியைகளை விட்டு, அந்நிய காரியங்களை விட்டு ஆண்டவரிடத்துல வந்துட்டீன்னா கர்த்தர் காரியத்தை திரும்ப மாற்றுவா. நகோமி திரும்ப வந்தாலே கர்த்தர் மீண்டுமாய் காரியத்தை கட்டி எழுப்ப ஆரம்பித்தான். எந்த இடத்துல பொறுக்க போனாலோ அதுக்கே ஓனரா மாற ஆரம்பித்தான். எந்த இடத்துல வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதோ அதே இடத்துல பூத்து கொள்ளுங்க பண்ணினா உன் மண்மேடுகளை கட்டி எழுப்பக்கூடிய கர்த்தர். எந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்து அனாத மாதிரி நிக்கிறியோ அதே இடத்துல உனக்காக ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய கர்த்தர் வந்திருக்கிறார். அவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போகிறார். தெய்வத்தை விட்டுடாத, தெய்வத்திற்கு துரோகம் பண்ணாத, தெய்வத்தை ஆராதிக்காம இருக்காத, தேவ சமூகத்தை மட்டுப்படுத்தாத, கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாத, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஏதோ ஒரு சிறுமை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு குறுகி போகக்கூடிய தன்மை, எல்லாமே என் கையை விட்டு பறிக்கப்பட்டு போகுது பாஸ்டர், எல்லாமே ஒண்ணு ஒண்ணா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு, வாழ்க்கையை நினைச்சாலே நினைச்சிட்டு இருக்கியோ, என்ன பண்றதுனே தெரியல நினைச்சு, எதை எடுத்தாலும் வாய்க்காம போயிடுச்சு நினைச்சு, கண்களை மூடி அப்படியே எல்லாருமா ரெண்டு கரங்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, சொல்லுங்க பாப்பா, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலும் என் தலை நிமிர செய்பவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலும் என் தலை நிமிர செய்பவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஒரு அர்ப்பணிப்போடு நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலும் என் தலை நிமிர செய்பவர் நீர்தான்
செய்பவர் நீர்தானையா. நீங்க நல்ல கரங்களை தட்டி நீங்க போதும் எனக்கு. நல்ல கரங்களை தட்டி நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க அப்படியே ரெண்டு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமே. கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசி இருக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் வரேன் ஆண்டவரே. திரும்ப வந்துடுறேன் ஆண்டவரே. இந்த 9 மாசத்துல நடக்காத, இந்த 3 மாசத்துல நடக்கட்டும் ஆண்டவரே. என்னை யார் முன்னாடி தலை குனிஞ்சு போக விடாதீங்கப்பா. என்னை யார் முன்னாடி சிறுமைப்பட்டு போக விடாதீங்கப்பா. யாரும் என்னை கை நீட்டி நிப சொல்லக்கூடாதுப்பா ஆண்டவரே. என் பலவீனம் மாறணும்ப்பா. என் தெய்வீக சுகம் எனக்கு தொடரணும்ப்பா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா. என் சிறுமையை விலக்கி போடுங்கப்பா. உம்முடைய வல்லமை என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி